தேவன் ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள உங்களை என்னையும் கொண்டு வர வாஞ்சிக்கிறார். அது எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத 2 கோணங்கள்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 2 விதமான வெளிச்சத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது என்ன, அந்த 2 விதமான இடங்களுக்குள்ளே கொண்டு வர வாஞ்சிக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நாம் அறிய வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்பு சொன்னது போல ரட்சிக்கப்படுதல் மிக மிக அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கட்டாயமா அநேகரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதனால நீங்க வேதத்தை கவனிச்சு பாருங்க. எந்தெந்த பரிசுத்தவானெல்லாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில அசைக்கப்பட்டார்களோ, அசைவை தங்களுக்குள் அனுபவித்தார்களோ, அப்படிப்பட்ட நபர்கள் தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை எழுப்புவதிலே, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியத்திலே ஜொலிக்க ஆரம்பித்தார்கள், பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள் என்பதை வேதத்திலிருந்து நீங்களும் நானும் படிக்க முடியும். தேவனுடைய உன்னதமான நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப ஏசாயாவை தேவன் அசைக்கிறார் வச்சுக்கீங்களேன். ஏசாயாவை தேவன் முதல்ல ஏசாயாட்ட இடைப்படும் போது, ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொன்ன உடனே அவன் சேராபீன்கள் ஆயத்தமாய் இருக்கின்றன. சேராபீன்கள்ல ஒருவன் வந்து என்ன செய்யறான், பலிபீடத்தில் உள்ள அந்த குரடை எடுத்து அது ஏசாயாவுடைய நாவை தொட்டு, இது உன்னை தொட்டதினால், உன் வாயை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி அங்கே ஏசாயாவுடைய பாவத்தை, அந்த அக்கிரமத்தை நிவர்த்தியாக்குகிற ஒரு அற்புதமான காட்சி நீங்கள் நானும் படிக்கிறோம். அதை தொடர்ந்து தான் ஒரு சத்தம் கேட்கிறது, பின்பு யாரை நான் அனுப்புவேன். 8வது வசனத்துல, பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய கர்த்தருடைய சத்தத்தை ஏசாயா கேட்டா. பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ரட்சிப்பை கண்டடைந்த, மனம் திரும்புதலை கண்டடைந்த, மாற்றத்தை கண்டடைந்த ஏசாயா பிற்பாடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணியிலே இறங்கி விடுகிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு சொல்ல தவறா நினைக்காதீங்க, சத்தியத்தை குறித்து அறியாம இருக்கிறது. Most of the Christians are totally or completely ignorant of the truth that is written in the word of God. தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறாரா? ஆசாரியர்களும், பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்னதான் மகிமையும் வல்லமையும் கனமும் உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லி அங்க வாசிக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இரத்தத்தினாலே கழுவி ஆசாரியங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். இன்னைக்கு அநேகம் நினைக்கிறாங்க, நான் எப்படி ஊழியம் செய்யறது? இருக்கிற இடத்துல கூட பிரியமானவர்களே, தேவனுக்காக ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்ப நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்ல இருக்கிற சத்தியத்தினுடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் மனம் திரும்புதலை தங்களுக்குள் அனுபவிக்கிறார்களோ, மனம் திரும்பி விட்டேன் என்கிற நிச்சயத்துக்குள்ள வருகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பற்றிய விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்துக்குள் வந்திருக்கிறார்களோ, அவர்கள் தொடர்ச்சியா கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். 2 விதமா உங்களோடு கூட நான் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். None of us are useless அப்படின்னு நான் சொல்வேன். இந்த இடத்துல இருக்கிற யாருமே பயனற்றவர்கள் என்று அல்ல. எல்லாருமே தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். தேவனுடைய இருதய சிந்தையை கவனிங்க. அவருடைய மனதில் இருந்த சிந்தை என்ன? அவருடைய இருதயத்தில் இருந்த நோக்கம் என்ன? ஏசாயாவை அசைத்த பிற்பாடு அந்த ஏசாயாவை கொண்டு ஜனங்களை அசைக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஏசாயா அசைந்த பகுதியை ஏசாயா 6வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 8, 9, 10 அடுத்த 3 வசனங்களை வாசிக்கும் போது
ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை குறித்த கரிசனையை, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து, கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் குணப்படாமலும் இருக்கிற மந்தமான, அசம்பந்தமாய் இருக்கிற, நிர்விசாரமாய் இருக்கிற ஜனத்தின் அழிவை குறித்து பேசுகிறார். அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளை குறித்து பேசுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, முதலாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனை அசைக்கிறார். அசைத்ததுக்கு பிற்பாடு ஒரு பெருங்கூட்டம் எப்படியாய் அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை கட்டிடமாய் திருப்புவதற்கு இந்த ஏசாயா கடந்து போக வேண்டும் என்கிற பாரத்தை மனம் திரும்பின, சுத்திகரிப்பை தனக்குள் பெற்றுக்கொண்ட ஏசாயாவிடத்திலே கர்த்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. அதுதான் நீங்க வேதத்தில் எல்லா இடங்களையும் பாருங்க, விசேஷமா இப்படிப்பட்ட தேவ சிந்தையை நீங்க படிக்க முடியும். தேவனுக்குள் இருக்கிற ஒரு பெரிய பாரம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டதோடு ஆண்டவர் நின்று விடுகிறது அல்ல. நம்மை ரட்சிப்பதற்கு அவர் எவ்வளவாய் கிரியை செய்கிறாரோ அதே போல நம்மை ரட்சித்த தேவன் நம் மூலமாய் மற்றவர்கள் மத்தியிலையும் பலமாய் கிரியை செய்ய வாஞ்சியோடு இருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ரெண்டு விசேஷித்த சத்தியங்களாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல நான் அறிய வேண்டியது என்ன? பேதுருவிடத்தில் ஆண்டவர் வந்து பேதுருவை உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்க வருகிறார். அப்ப பேதுருவை ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மகிமையான ஊழியத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்பாக பேதுருவை எப்படிப்பட்ட சிந்தைக்குள்ளே நடத்தினார் தெரியுமா? நான் பாவியான மனுஷன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். தன்னை கொண்டு கண்டுகொள்ளும்படி செய்தார். பாவியான மனுஷன் என்று சொன்ன லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, லூக்கா 5வது அதிகாரத்தில் அங்கே பேதுரு சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காட்சியை நாம் படிக்க முடிகிறது. 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன், தன்னை உணர்கிறான். பாவியான மனுஷன், இந்த மனுஷனை தேடி கிறிஸ்து வந்தாருங்கிற அந்த வெளிச்சம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து சொல்றார் 10ஆம் வசனத்துல பின்பகுதியிலே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். என்றைக்கு இந்த ரட்சிப்புக்குள்ள வருகிறவன், நான் பாவி ஆண்டவரே, பரிசுத்தராகி அவரை நான் பார்க்கும்போது நான் பாவிங்கிற உணர்வோடு நான் அவரை விசுவாசிக்கிற இடத்துக்கு நான் வருகிறேன் என்றால், அது அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குகிறார். தேவனுடைய உன்னதமான நோக்கத்தை கவனியுங்கள். அதனாலதான் பாருங்க, நீங்க மோசே எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், மோசே குறித்த காரியத்தை, மோசே தேவன் அழைக்கிற சம்பவத்தை யாத்திராமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களுக்குள்ளே பார்க்க முடியும். 6 அல்லது 9 வசனங்களுக்குள்ளே பார்க்க முடியும். முதல் பகுதியில் என்ன? மோசேயை தேவன் அசைக்க வேண்டும். அசைக்கிறா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லி பரிசுத்தத்தின் காரியங்களுக்குள்ள இந்த மனுஷனை கொண்டு வர்றார். ஒரு மனிதன். ஆனா இந்த மனுஷனை கொண்டு அடுத்துதான் சொல்றார், என் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன், அவருடைய உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்தேன், கூக்குரலை கேட்கவே கேட்டேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு பாருங்க, அசைக்கப்பட்ட மனுஷன் அநேகரை தேவனிடத்துக்கு திருப்ப வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி தேவனிடத்திற்கு திரும்பினதோடு நம்முடைய ஓட்டம் முடியக்கூடாது. அது தேவ சித்தம் முழுமை கிடையாது. தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தேவனிடமாய் திரும்பின பிற்பாடு அநேக ஜனங்களை திருப்புகிற பணியில ஈடுபட வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார்னா ஆபிரகாம குறித்த முதல்ல பேசுவார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும் சிங்குலர்ல பேசுவார். சிங்குலரா ஒரு தனிப்பட்ட மனுஷன் பேசுவார். அதுக்கு நினைச்சவர் தெரியுமா? உன் சந்ததி அப்படின்னு சொல்லி பேசுவார்.
முதல்ல தனிப்பட்ட மனுஷனுடைய அசைவு, அதை தொடர்ந்து ஒரு பெருங்கூட்டத்தினுடைய அசைவு வெளிப்படுத்தப்படுகிறது. அது ஏசாயாவை பற்றிய காரியமாக இருக்கட்டும், மோசேயை பற்றிய காரியமாக இருக்கட்டும், அல்லது தர்சு பட்டணத்தானாகிய சவுலை பற்றிய காரியமாக இருக்கட்டும், முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் தனிப்பட்ட மனுஷனுடைய அசைவு. இரண்டாவது, பெரும் அளவாய் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்குள்ளே உண்டாகிற அசைவு. அப்ப தேவன் எதற்காக ஒரு மனிதனை அசைக்கிறார்? எதுக்காக ஒரு மனிதனை, ஒரு மனுஷனை மனம் திரும்ப செய்கிறார், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார்? அநேக ஜனங்களை அசைக்க வேண்டும், எழும்ப வேண்டும். தெரியுமா? நம்ம கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அதுக்குதான் அந்த 2 வெளிச்சத்தை படிக்கிறோம். முதல்ல நான் எங்க வர வேண்டியது இருக்கு? சங்கீதக்காரனுக்கு வெளிப்பாட பாருங்க. தாவீது குறித்து உங்களுக்கு எனக்கு தெரியும். பச்சைப்பால் விஷயத்துல பயங்கரமான பாவத்துக்கு உட்பட்ட மனுஷன், தன்னை பயங்கரமாய் கரைப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன் தாவீது. ஆனா சங்கீதம் 51 சங்கீதம் 12, 13 வாசிங்கன்னா, அதுல நீங்க 13 வாசிங்களா? முதல்ல 13 வாசிங்க, அப்புறம் 12 வாசிக்கலாம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். நல்ல கவனிங்க, அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். உபதேசிக்க இடத்துக்கு வர்றாரு. இவரே பாவத்தில் விழுந்து கரைப்பட்ட மனுஷனா கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வருது. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாவரிக்கை ஜபமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு உபதேசிப்பேன் சொல்றார். நான் பாதகருக்கு என்ன செய்வேன்? உமது வழிகளை உபதேசிப்பேன். உபதேசிக்கிறத மட்டும் சொல்ல முடியல, ரிசல்ட்டையும் சொல்றாரு, விசுவாசத்தோடு சொல்றாரு. அதனுடைய விளைவு எப்படி இருக்கு தெரியுமா? பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இவரே இந்த இடத்துல தான் மனம் திரும்பிட்டு இருக்க. நல்ல கவனிங்க. அப்ப நீங்க வெளிச்சத்தை கவனிக்கீங்களா? அப்ப தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான வெளிப்பாடு என்ன? முதல்ல தனி மனுஷனாகிய நான் அசைக்கப்படுகிறேன். அதை தொடர்ந்து தேவ சித்தம் என்ன? என் மூலமாய் அநேகர் அசைக்கப்பட வேண்டும். எழுமுங்க பிரியமானவர்களே, நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல தான் வெள்ளாளன் வெளியில இருந்து 2 பேர் கார்ல வந்துட்டாங்க. நாங்க ஊழியம் செய்யற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களும் பயன்படுறாங்க. அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையை சொல்ல வந்து ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒவ்வொரு இடமா கூடுவோம். ஒரு இடத்துல கூடுனா 60க்கு மேல இருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பார்க்காங்க, இந்த மக்கள் இவ்வளவு இதா இருக்காங்களே, தாகமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. உடனே நம்ம சிஎஸ்சி மக்கள் நினைச்சிடாங்க, சிஎஸ்சில ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். 5 பேர் இருக்கலாம். மற்றதெல்லாம் 60க்கு மேல இருக்காங்க. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சி மக்கள், இந்து மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அங்க கூடியிருக்காங்க. இவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? வாரம் நாங்க வந்துருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, வாரம் நாங்க வந்துடணும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அசைக்கப்படுறாங்க பாத்தீங்களா? இதான் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரியம். தேவனுக்கு பிரியமானது இது. தேவனுடைய சிந்தையை பைபிள்ல பாருங்க. பைபிள்ல தேவ சிந்தை, தேவனுடைய நோக்கம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதன், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷி அசைக்கப்படுதலோடு தேவனுடைய திட்டம் பூரணமாய் நிறைவேறி விடாது. பாருங்க, சங்கீதம் 51 விசேஷமா என்ன? பாவத்துல விழுந்து கிடந்த மனுஷன் இப்ப திரும்ப எந்திக்கிறாரு. அந்த எந்திரிப்பதான் இங்க கவனிக்கிறோம். தாவீதினுடைய எழுந்திருக்கதெல்லாம் கவனிக்கிறோம். ஆனா அந்த எழுந்திருக்கதெல்லாம் அவருக்கு கிடைக்க பெற்ற வெளிச்சம் என்ன? அநேகர் மனம் திரும்புவாங்க. என்னைய நீர் இப்ப மனம் திரும்பி தான் பார்த்துட்டு இருக்கேன். பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவாங்கன்னா, பாவத்துக்கு உட்பட்டு பாவியான நீர் மனம் திரும்புகிறேன் இல்ல, பாவியாகி நான் மனம் திரும்புறேன். ஆனா அநேக பாவிகள் மனம் திரும்புவாங்கிற ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வருகிறா. ஆனா அப்பொழுதுன்னு சொன்னார் தெரியுமா? எப்பொழுது உபதேசிக்கிற இடத்துக்கு வராரு தெரியுமா? அதான் நீங்க கவனிக்கணும். அசைக்கப்பட்டாதான் அசைவை ஏற்படுத்த முடியும். தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் நான் அசைக்கப்படாவிட்டால் அநேகரை அசைப்புக்குள்ளே கொண்டு வரவே முடியாது, அநேகரை அசைக்கவே முடியாது. அதனாலதான் 12ஆம் வசனத்துல இந்த மனுஷனுடைய அசைவை பாருங்க. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் எனக்கு திரும்பவும் தாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷன் தனக்குள்ள ஒரு அசைவை எதிர்பார்க்கிறா. ரட்சிப்பை இழந்துட்டார்னு சொல்லல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டாரு. அது அப்படிதாங்க போட்டிருக்கு. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
எனக்குன்னு சொல்ற, நல்ல கவனிங்க, எனக்கு. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்னை, எனக்கு, என்னை, எனக்கு, என்னை. ஒரு தனி மனுஷன் இது கிடைச்சிட்டுனா, தனி மனுஷன் அசைக்கப்பட்டான, உற்சாகமான என்ன ஆண்டு உற்சாகப்படுத்திட்டார் அப்படின்னா, அடுத்த கட்ட நிலவரம் என்ன தெரியுமா? அப்பொழுது நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். நான் ரட்சிப்பை கண்டடைந்ததோடு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறது அல்ல கிறிஸ்தவம். நான் சொல்றேன், ஏன் நடக்க முடியல, பரவாயில்ல, வீட்டு பக்கத்துல சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர்றாங்களே அவங்களுக்கே நீங்க ரட்சிப்பை சொல்லிக் கொடுத்துருக்கு. சொல்லிக் கொடுங்க, பேசுங்க. ஏமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன் கேளுங்க. ஆதி நாட்கள் அப்படித்தான் கேட்பாங்க. பழைய காலத்து பரிசுத்தவான்கள், ஞானமணி அம்மாவா இருக்கட்டும் அல்லது யோசேப்பு ஐயாவா இருக்கட்டும், அவங்களாம் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? உன் ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லு. உன்னை பார்க்கும்போது உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருந்த மாதிரி இல்லையே. சொல்லிடுவாங்க, பார்த்தாலே சொல்லிடுவாங்க. இந்த பகுதியில் கூட ஊழியம் செஞ்ச சுந்தரபாண்டியன் ஐயா கூட இருந்தாங்க, வேளாண்மையை சேர்ந்தவங்க. அவங்களாம் பார்த்தாலே சொல்லுவாங்க, தம்பி நீ ஆவியில நீ சரியா இல்லப்பா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை செம்மைப்படுத்தப்படணும், நீ போய் தனியா போய் ஜோமுண்டு வா, உன் பாவங்களுக்காக நீ மனசாப்படு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவா பரிசுத்தவான்கள் இந்த பிடிப்பட்ட மேன்மையான வழிகளை காண்பித்தாங்க தெரியுமா? சிலர் யாரோ ஊழியத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்ப நாட்கள் அதை செய்வாங்க. தம்பி உனக்குள்ள ஒரு சரியான அனுபவம் தெரியல, நீ போய் ஜோம் பண்ணு. அல்லது அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டா கூட என்ன செய்வாங்க தெரியுமா? தம்பி இங்க பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்குல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்து நீ கொஞ்சம் ஜோம் பண்ணு, உன் பாவங்களுக்காக மனசாப்பட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணு, நீ இப்போதுக்கு ஊழியத்துக்கு வர வேண்டாம், ஜோம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி அருமையா நடத்தினாங்க. தான் பரிசுத்தவனுடைய அருமையான பாதை. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்தணும், செய்தி கொடுக்கணும், கற்றுக்குள்ள ஜனங்களை எழுப்பணுங்கிற நோக்கம் என்ன? ஆதியிலிருந்து அனுபவம் இங்க எழும்பிடக்கூடாதா? நீ எப்படி உங்கள் பழைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க கேட்டு பாருங்க, எப்படி எழும்புனாங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு யோசேப்பு ஐயா அசைக்கப்பட்டது, அவர்கள் மூலமா அநேகர் அசைக்கப்பட்டாங்க. மிஷனரிகள் வந்தாங்க, ஒரு மிஷனரி தான், அந்த மிஷனரி அசைக்கப்பட்டு அநேகர் அசைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இங்க சங்கீதக்காரன் தாகிய தாவீதினுடைய அருமையான அனுபவம் என்ன? முதல் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், என்னை. அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் என்ன செஞ்சிருவாங்க? மனம் திரும்பிடுவாங்க. அப்படி எந்த இடத்துக்கு கொண்டு இருக்கு? அந்த கர்த்தரை கண்டுகொள்ளணும், அவருடைய சமூகத்தில் என்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனசாவப்படணும். மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னா தெரியுமா? உன் பாதரட்சைகளை கலட்டி போடு. சில பகுதியை கலட்ட வேண்டியது இருக்கு. சிலருக்குலாம் அச்சாணி மாதிரி அப்படியே உள்ள பதிஞ்சிருக்கும். என்னன்னா, பசுமரத்தில் ஆணி பாய்ந்தது போல நாடகம், சினிமா இதெல்லாம் உள்ள அப்படியே பதிஞ்சிருக்கும். எவ்வளவுதான் தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலம் சர்ச்சில் ஆராதனைக்கு போயிட்டு வந்தா கூட அவங்களால நாடகத்தை விடவே முடியாது, சினிமாவை விட முடியாது. அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலை பார்க்காம இருக்க முடியாது. நான் கிறிஸ்தவ நிகழ்ச்சியை சொல்லல, வேற காரியங்களை சொல்றேன். ஒரு விதமான பொழுதுபோக்கு களியாட்டான காரியங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனா கடமைக்கு வேத வாசிப்பு, கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, கடமைக்கு ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அசை வரணும். நீங்க வேதத்தை கவனிச்சு பாருங்க, எங்க மோசையை கர்த்தர் அசைக்கிறா, பாதரட்சைகளை கலட்டி போடுன்னு சொல்றாரு. இதை கலட்டும் போது அடுத்து உடுத்து வைக்கிறார் பாருங்க. இந்த ரெண்டையும் கலட்டும் போது அடுத்து என்ன உடுத்து வைக்கிறாருன்னா, ஜனங்களுடைய பாரம், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த பாரம், கரிசனை, ஆத்தும ஆதாயம், எப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவங்களால மோசே உடுத்து வைக்கப்படுகிறார். இது உண்மை. இந்த சத்தியத்தை நீங்க அறியணும்னு சொன்னா எபிரேயர் 11வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இதான் அசைவு. தனக்கு உலகத்தில் இருந்த ஒரு பெரிய கனத்தை, ஒரு பெரிய உயர்வை வேண்டாம், துச்சமென எண்ணுகிற அநேகர் இன்னைக்கு தங்களுடைய பெயரையும் பிரஸ்தாபத்தையும் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆங்கிலத்தில் 2 வேர்டு இருக்கு. There are 2 words that have to be clearly explained. The one is announce, another is renounce.
நீங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு எனக்கு தெரியும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா ரினௌன்ஸ் பண்றாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாரு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அங்கதான் ஆண்டவர் அதைத்தான் செய்யறாரு. அதான் அசைவு. அதான் முதல்ல ஒரு அசைவு. இரண்டாவது அசைவை பாருங்க, 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அதே பிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. When the worldly things are compared to the tribulation or the sufferings of the people of God, the sufferings are adequate. பாடுகளே போதும். உலகத்தின் சந்தோஷமா தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதான்னு சொல்லி ரெண்டு காரியம் முன்னால வைக்கப்படுது. அதை காட்டில் எனக்கு இதான் முக்கியம் சொல்லி இதான் அசைவு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதா, இல்ல தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை வனாந்தர வாழ்க்கையா, உலகத்தை சம்பரமா அனுபவிக்கிறதா, இல்ல கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டியதா? சிலதான் இப்படி ஒரு எண்ணங்கள் வரும். இப்போ இந்த ஊழியத்தை வச்சு கூட எண்ணங்கள் இருக்கு. என்னன்னா இப்படிலாம் ஊழியம் செஞ்சவங்க எல்லாம் பின்னாட்களை பாருங்க, சில படுத்து படிக்க இருந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லி கூட நீங்க அதிருப்தி அடையக்கூடாது. இந்த ஊழியத்தில் இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஆண்டவருக்காக ஜொலித்தவங்க, அவங்க மூலமா அநேகர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தினா, ஆனா சாகும்போது முன்னால ஒரு 2-3 வருஷம் படுத்துட்டாங்களே, அல்லது இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உங்களுக்கு இருந்துச்சு. எழுப்பிரிமானவர்கள, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இது உண்மை. நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும் சொல்லிதான் நம்ம வேதத்துல நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆவது அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஆண்டு எதுக்கு அனுமதிக்கிற நமக்கு தெரியாது. நீதிமொழிகள் 11:31 தான் நான் நினைக்கிறேன். ஆண்டு எதுக்கு அனுமதிக்கான்னு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பாடுகளை அனுபவிச்சாங்க. எடுத்தீங்கன்னா வாசிங்களேன், நீதிமொழிகள் 11 கடைசி வசனத்தை வாசிங்க. பாருங்க, இதோ அது எத்தனாவது வசனம்? 31 வசனத்துல வாசிக்கும். இதோ நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படுமே. ஏதாவது சில பலவீனம் இருந்தா கூட ஆண்டு சரிப்படுத்தி என்ன செய்றாரு? அவங்களை பூரணப்படுத்தி கொண்டு போறாரு. இதான் உண்மை. எல்லாரையும் படுக்கையில கொண்டு வர்றான்னு சொல்லல. கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசக்கூடாது. கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்தாங்க. இப்ப மோசடிய வாழ்க்கை வெளியில இருந்து யாராவது ஒரு மனுஷன், ஒரு உலக மனுஷன் பார்த்தான்னா கைகொட்டி சிரிப்பான். ஐயோ, இந்த மனுஷன மாதிரி முட்டாள் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அழகான அரண்மனை வாழ்க்கை காத்திருக்கு. நல்ல ஆடுகள் நிறைய பெருக்கம் உள்ள மீதியான் தேசம் அவனை வரவேற்றுக்கிட்டு இருக்கு, காத்திருக்கு. நல்ல மேய்ச்சி, நல்ல அதுல ஒரு ஆடு மேய்க்கிறதுல நல்ல ஒரு மேன்மையான ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம். அதை விட அரண்மனை வாழ்க்கையில அழகா இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டான் பாருங்க. அங்க ஒரு செல்வ செழிப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அவன் போயிட்டானே. இது வெளியில இருந்து ஒரு உலகத்தை பார்த்தான்னா அவன் கைகூட்டி சிரிப்பான். உலகத்தின் பார்வையில நம்ம அற்பமானவர்கள் தான், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை என்று சொல்லி அதே எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசே தேவன் அசைக்கிறார். இந்த அசைவு எப்படி வரும்? நீங்க கவனித்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். கான்செப்ட் இதுதான். முதல்ல என்ன செய்யணும்? என் பின்னே வாருங்கள், அவ்வளவுதான். அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும், அவருடைய அடிச்சோடு பின்பற்றணும். அன்று அதான் எதிர்பார்க்கிறார். ஆத்தும ஆதாயம் 2வது தான். அநேக ஆத்துமாக்களை அசைக்கிற பகுதி, தேவனுக்காக கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு அசைக்கிற பகுதி எல்லாம் 2வது, செகண்டரி. What is the primary thing? The primary thing is to follow the footsteps of Jesus. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இப்ப அதுதான் முக்கியம். We Christians are supposed to follow the footsteps of Christ. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அப்படி அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அது எப்படிப்பட்ட அடிச்சுவடுகள்? ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? அழகா பைபிள் சொல்லுது, என் பின்னே வாருங்கள், அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட்.
இரண்டாவது என்ன? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். என் பெண்ணே வாருங்கள் என்ன தெரியுமா? முதல்ல நம்மளை அசைக்க தேவன் விரும்புகிறார். நாம் அசைக்கப்பட வேண்டும். நம்மூலமாய் ஆண்டவர் அநேகரை அசைப்பா. இதான் சத்தியத்தில் காண்பிக்கப்படுற அருமையான வெளிப்பாடு. நாம் அசைக்கப்படுகிறோமா, அசைக்கப்பட்டிருக்கிறோமா ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய உன்னதமான நோக்கத்தை இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ரெண்டு தான். முதல்ல நான் அசைக்கப்படும் தனிப்பட்ட மனுஷனுடைய அசைவு. இரண்டாவது, ஒரு பெருங்கூட்டத்தினுடைய அசைவை தேவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் வேதத்தில் நீங்க எல்லாமே நீங்க பாருங்க, நீங்க தாராளமா பார்க்கலாம். முதல்ல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்துன்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு மனுஷன் குறித்து தான் பேசுவார். முதல்ல தனிப்பட்ட மனுஷனை குறித்து தான் பேசுவார். ஆபிரகாம் அழைக்கிற தனிப்பட்ட மனுஷனை தான் நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு பிற்பாடுதான் நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுடைய குடும்பத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் பேசுவார். அதற்கு பிறகு அந்த ஒரு மனுஷனை அசைத்து அவன் மூலமா இன்னொரு கூட்டத்தை அசைக்கிறார். அதனால நீங்க வேதத்தை வாசி பாருங்க, பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அதே எபிரேயர் 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. இதான் தனிப்பட்ட மனிதனுடைய அசைவு. பயபக்தி உள்ளவனாகி, இதான் ஃபர்ஸ்ட் அசைவு. இரண்டாவதும் பைபிள்ல போட்டிருக்கு, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணாங்கிறது ஃபர்ஸ்ட் கிடையாது, அது குடும்பத்துக்குள்ள உள்ள அசைவு. குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அது செகண்டரி. எனக்கு கேட்டா அதான் சொல்ல, குடும்பங்கிறது இரண்டாவது. முதல்ல தனிப்பட்ட மனுஷன் அசைக்கப்படணும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி பிள்ளைகள். இப்ப என் மனைவிக்கு நல்ல கணவனா, என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும் அப்படின்னா, நான் அவங்ககிட்ட நல்லா இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் முதல்ல அதை நோக்கு நினைச்சுக்கேன், ஃபெயிலியர் தான். நான் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படுறேனோ, நான் இப்ப தனிக்கு நினைச்சுக்கேன், என் மனைவிட்ட நல்ல அன்பு கூறணும், என் பிள்ளைகள்ட்ட நல்ல அன்பா அக்கறையா கரிசையா இருக்கணும், இதெல்லாம் வேலை செய்யாது. நான் முதல்ல தேவனால் அசைக்கப்படணும். தேவன் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அசைக்கிறாரோ அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் நான் சாட்சியா இருப்பேன். நான் உண்மையிலே சொல்லட்டா, ஐயோ நான் மனைவியோ அல்லது கணவனையோ நான் நேசிக்க முடியலையே, நான் நேசிக்கணும், பிள்ளைகள்ட்ட அன்பு சொல்ல. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் அதை விட்டுருங்க. முதல்ல எந்த இடத்துக்கு வரணும் தெரியுமா? தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற இடையில இருக்கிற உறவு. தேவன் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு வரும்போது, இப்ப அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இடத்துக்குள்ள நான் கொண்டு வந்துருவாரு. அதான் முதல்ல நம்ம அசைக்கப்படணும். தனிப்பட்ட முறையில் நம்ம அசைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, நீங்க டைரக்டா அங்க போகாதீங்க. ஐயோ என் கணவனை நேசிக்கணும், என் மனைவி நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், என் பிள்ளைகள் எங்க பெற்றோர் நேசிக்கணும். நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா ஃபெயிலியர். முதல்ல நான் என்ன சொல்லணும்? தேவனுடைய அன்புல நான் மயங்கணும், தேவனுடைய அன்புல நான் கட்டி எழுப்பப்படணும். தேவனுக்கு எனக்கு இடையில உறவு சீரா இருந்தா எனக்கு என் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு சீரா இருக்கும். நான் இதை யோசிக்க வேண்டாம். இந்த உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த உறவு சீரா இருக்கும். இப்ப தேவனுக்கு எனக்கு இடையில உறவு சரியில்லை, அவருக்கு எனக்கு இடையில ஒரு உறவு பிளவுபட்டிருக்குன்னா கட்டாயமா எனக்கு என் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும். பிரச்சனை தான், அடிக்கடி கோவப்படுறதுலாம் வந்துடும், எரிஞ்சு விடுறது, அன்பு இல்லாத தன்மைலாம் வந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, தனிப்பட்ட மனுஷன்ல அசைவு இல்லாததுதான். தேவனுடைய நோக்கத்தை கவனிங்க. முதல்ல நம்முடைய வீட்டில் கூட ஆரம்பிக்கிறார் தேவன். முதல்ல நம்முடைய வீட்டில் கூட ஆரம்பிக்கிறார். இப்போ அதுதான் நம்ம சொல்லணும். இரண்டாவது வெளியில ஆரம்பிக்கிறார். முதல்ல தனிப்பட்ட மனுஷன் அசைக்கப்படணும். நான் போய் என் மனைவிட்டையோ அல்லது ஒரு சகோதரி அவங்களுடைய கணவர்கிட்டயோ போய் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், நான் உங்களை தான் அதிகமாக நேசிப்பேன், நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அப்புறம் பிள்ளைகள் தாய் தோப்பன்ட்டு அப்பா அம்மா நாங்கள் உங்கள் பேச்சை கேட்போம், உங்கள்கிட்ட உண்மையா இருப்போம் அப்படி சொல்றத நான் வரவேற்கலை. தப்பா நினைக்காதீங்க. முதல்ல அந்த பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக சரியா இருந்தாங்கன்னா பெற்றோருக்கு உண்மையா இருப்பாங்க. கணவனோ மனைவியோ தேவனோடு சரியா இருந்தாங்கன்னா, தேவனுக்கும் அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவுல சீரா இருந்தாங்கன்னா, சரியா இருந்தாங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் குடும்ப வாழ்க்கையில அவங்க சூப்பரா இருப்பாங்க.
இதுதான் தேவன் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. முதல்ல தனிப்பட்ட மனுஷன் அசைக்கிறாரு. அந்த அசைவினுடைய பிரதிபலிப்பு என்ன? அநேகர் அசைக்கிறார். நோவாவை தான் அசைக்கிறார். அதான் பைபிள்ல போட்டிருக்கு. விசுவாசத்தினாலே நோவா, அவன் குடும்பம் போடல, முதல்ல நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு பெற்று என்ன ஆகி, இது பர்சனல் சேஞ்ச் அல்லது பர்சனல் ஷேக்கிங். முதல்ல தனிப்பட்ட அசைவை பாருங்க. பயபக்தி உள்ளவனாகி, தனக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. தனக்கும் ஐயோ தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நோவா வந்தார். அதான் ஃபர்ஸ்ட். கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு உண்டாச்சு. ஆமா, கிடைச்சது. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுன்னு ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமா, கிடைச்சது. அது தொடர்ந்து பார்க்கிறோம். அங்கே அவனுடைய குடும்பம் ஆதாயமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது நான் சொல்ல இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? எப்போதுமே நம்முடைய தலைமைத்துவத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா, இதையும் கூட நான் சுருக்கமா சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். நாம் தனிப்பட்ட முறையில் அசைக்கப்பட்டு அநேகரை அசைவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற வெளிச்சத்தில் நாம் இரண்டாவது கவனமா இருக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தலைமைத்துவம். அது என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஜனங்கள் அதிகமாய் அசைக்கப்பட்டவர்கள் தான். கிதியோன் காலத்தில் அதிகமாய் அசைக்கப்பட்டவர்கள், அதிகமாய் அசைக்கப்பட்டு தேவனிடமாய் சேர்க்கப்பட்ட ஜனங்கள் தான். தேவனுக்குள்ள வைராக்கியமா இருந்த ஜனங்கள் தான். தேவனுக்கு ஏற்றவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆனா கிதியோனுடைய காலத்துக்கு பிற்பாடு கவனித்து பார்ப்போமே, ஆனால் கிதியோனுடைய முடிவிலேயே ஒரு கண்ணி உண்டாயிற்று, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிற்பாடு கவனிச்சீங்கன்னா, அந்த ஜனங்கள் அபிமெலேக்கு என்கிற ஒரு தவறான தலைவனை தனக்கு ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டார்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. தனிப்பட்ட முறையில் நம்ம அசைக்கப்படணுங்கிற அவசியத்தை உணர்ந்தோம். இரண்டாவது, உண்மையாவே எதுல தெரியுமா நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும்? சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம்னால வேகமா சொல்றேன். அங்க விருட்சங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும். ஒரு ஓமையா சொல்லப்படுது, அப்படித்தானே? யோதாம் என்கிற கிதியோனுடைய கடைசி பையன். கிதியோனுக்கு கற்ப பிறப்பா கிட்டத்தட்ட 70 பேர் உண்டு, 70 பிள்ளைகள் உண்டு. நம்ம எல்லாரும் நன்கு அறிந்தது. 70 பேரையும் அபிமெலேக்கு என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? ஒரே கல்ல கொண்டு போடுறான். அதுல ஒருத்தன் தப்பி போனான், இளையவனாகிய யோதாம். நான் சம்பவத்தை ரத்தம் சுருக்கமா சொல்றேன். அவன் தப்பிச்சு போறான். இப்போ ஒரு சங்கதி நடக்கு. கிதியோனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்ட பிற்பாடு அபிமெலேக்கு ஒரு கருவாரி மலைத்தண்டையில கொண்டு போய் என்ன செய்றாங்க? அவனை ராஜாவாக்கிறாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதல் துவக்கத்தில் கிட்டத்தட்ட 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவனை ராஜாவாக்கிட்டாங்க. இந்த செய்கை யோதாமுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே யோதாம் என்ன செஞ்சான் தெரியுமா? கெர்சி மலைக்கு ஏறுறான். பொதுவாக இந்த கெர்சி மலை எதுக்காக கொடுக்கப்பட்ட மலை தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட மலை. நீங்க அறிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க படிக்கலாம். நான் சொல்ற வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலையும், அதே உபாகமம் 27வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள்லையும் நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அது மட்டுமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் பார்க்கும்போது இந்த கெர்சி மலை ஆசீர்வாதத்துக்கு என்று குறிக்கப்பட்ட மலை, ஏபால் மலை சாபத்திற்கு என்று குறிக்கப்பட்ட மலை. அதனாலதான் தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? மோசேயின் காலத்திலே சொல்லியிருந்தா, நீங்கள் கானான் தேசத்தின் எல்லைக்குள்ளே போகும்போது அங்கே 2 மலைகள் உண்டு, ஒன்று ஏபால் மலை, இன்னொன்று கெர்சி மலை. ஜனங்களுக்கு சாபம் கூறப்படும் பொருட்டு 6 கோத்திரத்தார நீ ஏபால் மலையிலையும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொருட்டு கெர்சி மலையில 6 கோத்திரத்தாரை நீ நிறுத்த வேண்டும் என்கிற சத்தியத்தை சொல்லுகிறத விசேஷமாக உபாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள்ல வாசிக்க முடியும். எல்லாம் வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவ கெர்சி மலையில ஏறிட்டு நின்று யோதாம் ஜனங்களுக்கு என்ன கூறினா? ஆசீர்வாதியா சாபத்தையா? சாபத்தை கூறினா. இப்ப நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் பாருங்க. அவங்க செய்த எல்லா பொல்லாப்பும், அவங்க செஞ்ச பெரிய அந்த எல்லா பொல்லாப்பும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அபிமெலேக்கை தங்களுக்கு ராஜாவாக்கின விதம். எதுக்கு சொல்ல வரணும் பிரியமானவர்களே? தனிப்பட்ட முறையில் நம்ம அசைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா,
நம்மை நடத்தக்கூடிய ராஜா, அதாவது ஆளுகையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல எதை கவனிச்சு தெரியுமா? நீங்க எப்படியாவது மறக்காததுக்காக சொல்றேன். முதல்ல அதுக்கப்புறம் இப்ப படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. அசைவு, இப்பொழுது ஆளுகை. இந்த ரெண்டையும் குறித்து கவனம் உள்ளவங்களா இருக்கணும். முதல்ல அசைவு, இரண்டாவது ஆளுகை. இப்ப முதல்ல ஆண்டு என்ன விரும்புறாருன்னா அசைக்கப்படுறதும், ஆமா. இரண்டாவது ஆளுகை நமக்கு தேவை. அதனால நீங்க பாருங்க, தனிப்பட்ட முறையில் அசைக்கப்பட்ட எல்லாரையும் கவனிச்சு பாருங்க, அவங்க தேவனுடைய ஆளுகைக்குள்ளேயே இருப்பாங்க. மோசே தேவனால் அசைக்கப்பட்டார். அதை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணப்படுவார். He was totally controlled by God. And God was in control of Moses. God was in control of Moses. அப்ப மோசே முழுவதும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். நீங்க தாராளம் படிக்கலாம். நீங்க ஏசாயாவை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஏசாயாவை அசைத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தான் ஃபுல்லா அவரை ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். அப்படித்தானே? கர்த்தருடைய சத்தத்திலேயே நடத்தப்படுவார் ஏசாயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், கர்த்தர் என்னிடத்தில் இவ்விதமாய் சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னது. கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் என்னை நோக்கி. அதனால அசைவு பெற்றவர்கள் ஆளுகையை பெற வேண்டும். அதான் தேவன் கொடுத்த ஒரு பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்க பாருங்க, நல்ல அசைவு பெற்ற சீக்கிய மனுஷர் தான் இங்க போட்டிருக்கு. யெருபாகாலின் குமாரனாகிய யோதாமின் சாபம் அவர்கள் மேல் பழித்தது, அவர்களுக்கு பழித்தது. எங்கேயா சாபம் விடுறாரு? நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசி பாருங்க. இதே அதிகாரம், நியாயாதிபதிகள் 9 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசி பாருங்க. என்னன்னா ரத்தின சுருக்கமா சொல்லியிருந்தேன். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி. நான் கொஞ்சம் ஒழுங்கின்படி தான் சொல்றேன் நான் நினைக்கிறேன். முதல்ல ஒலிவ மரம், இரண்டாவது அத்தி மரம், மூன்றாவது திராட்சை செடி. இந்த 3 மரங்களையும் காண்பிக்கிறார். இந்த மூணாவது செடி கொடி. இப்ப ஒலிவ மரத்துல போய் விருட்சங்கள் போய் கேட்க, நீ எங்களுக்கு ராஜாவாயிருன்னு, இல்ல நான் அந்த ஒலிவ மரத்தினுடைய தன்மை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுக்கிறது. அத்தி மரத்துல வந்து சொல்லும் போது, அத்தி மரமும் நான் என்ன செய்யணும், என்னுடைய மதுரத்தை, என்னுடைய கனியை விட்டு நான் உங்க மரங்களை அரசால போவேனோ அப்படின்னு சொல்லி நிராகரித்து விட்டது. 3ஆவது திராட்சை அடிச்சுட்டு வரும்போது திராட்சை மறுத்து விட்டது. 4ஆவது ஒரு இடத்துக்குள்ள போறாங்க, முட்செடி என்ன செஞ்சுட்டு அதை பச்சித்து போட்டு, முச்செடி சொல்லிட்டு, நீங்க வந்து என் நிலையில வந்து அடையாவிட்டால் என்னிடத்துல இந்த அக்கினி உங்களை பச்சிக்கு கெடுவுன்னு சொன்ன உடனே, அப்போ நீங்க செய்த கிரிய உண்மையா இருந்தா, ஆமா, உண்மையா இல்லாவிட்டால் அக்கினி உங்களை பச்சிக்கு கெடுவுன்னு சொல்லிட்டு யோதாம் சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் நல்லா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவன் மண்டையும் உடைஞ்சிட்டு, நமக்கு தெரியும், இவன் மண்டையும் உடைச்சிட்டாங்க. ஒரு பெரிய கல்லை கொண்டு போட்டு மண்டையும் உடைஞ்சிட்டு ஒரு ஸ்திரீ இதை செய்தால், அதை தொடர்ந்து பார்த்தா யெருபாகாலின் குமாரனாகிய, அதான் கிதியோனுடைய குமாரனாகிய யோதாமின் சாபம் அவர்களுக்கு என்ன செஞ்சதா? பழித்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, கெரிசீம் மலையிலிருந்து எதுதான் பிறப்பிக்கப்படணும்? எந்த வார்த்தைகள் தான் பிறப்பிக்கப்படணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் பிறப்பிக்கணும். தலைகீழ போயிடுச்சு. இட் வென்ட் அப்சைட் டவுன். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்ம ஆளுகை தவறிட்டுனா ஆசீர்வாதமும் தவறிடும். ஆளுகை தவறிட்டுனா ஆளுகை மாறிட்டுனா ஆசீர்வாதமும் மாறிடும். கெரிசீம் மலையில சீக்கிய மனுஷன் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். கெரிசீம் மலைனாலே ஆசீர்வாதம் கூறப்படுகிற ஒரு மலை. அங்க சாபத்துக்கான காரியங்களே கிடையாது. சாபம் கூறப்படணும்னா அங்க ஏபால் மலை ஆண்டு வச்சுட்டாரு. அப்ப ஆசீர்வாதத்துக்குன்னு குறிக்கப்பட்ட மலை கெரிசீம். அந்த கெரிசீம்ல இருந்து சாபம் வருது. கண்டிப்பா அவங்க நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா நான் அப்படி நினைக்கிறேன், நீ கெரிசீம் மலையில இருந்து எங்களை சபிக்கிற, இங்கெல்லாம் நடக்காது. கெரிசீம் மலையில இருந்து என்னதான் வரும்? ஆசீர்வாதம் தான் வரும். நீ வந்து என்னமோ மாத்த போறியேன்னு நான் சொல்லும் பிரியமானவர்களே, கர்த்தர் மாறுவார். நீ உடனே அவர் மாற மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோன்னு சொல்லி நீங்க என்னாம 23ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க போவீங்க. ஆனா வேதத்துக்குள்ள வாங்க, எரேமியா 18வது அதிகாரம். இப்ப 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் இப்ப தொடர்ந்து ஒருத்தங்க வாசிக்கிறத கேட்போமே. எரேமியா 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 18வது அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நல்ல கவனிங்க, நானும்
அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடி மனம் வருவேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த வசனத்தை இந்த வசனம் போட்டு குழப்பக்கூடாது. இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார், அது காரியம். ஆனா அவர் நம்முடைய வழியை மாத்திட்டோம்னா, நம்ம கர்த்தருடைய விலகிட்டோம்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறாது. அங்க அதான் சொல்லிக் கொடுக்காரு, நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மை நான் செய்வேன் சொல்லியிருக்கார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதையும் வசனத்தையும் குறிச்சு வச்சுக்கங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, ஆளுகை தவறு. அபிமெலேக்கு நான் உண்மையிலே சொல்லுவேன், ஆதாமுக்கு தான் ஒப்பிடுவேன். ஏன்னா பாருங்க, என்னதான் இருந்தாலும் அந்த 70 பேருமே இவனுக்கு சகோதரர் தானே, கூட பிறவாத சகோதரர் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு பிறந்தவங்க தானே. இன்னொரு விதத்துல சகோதரர் இல்லையா? சகோதரர் தான், ஒரே தகப்பன் தானே. தாய் தானே வேற 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 இருக்கலாம், ஆனா ஒரே தகப்பன். கொல்றான் பாருங்க, ஒரே கல்லை வச்சு 70 பேரை, ஒரு ஆளா இருந்து 70 பேரை ஒரே கல்லை வச்சு கொண்டா எப்படி இருக்கும்? ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் இவனுக்குள்ள என்னன்னா, இந்த கொலை பாதகன் தான் பிசாசு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எடுக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லியிருக்கு, அவன் கொலை பாதகன். பிசாசு கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுது. பொய்யனா இருக்கிறான், கொலை பாதகனா இருக்கிறான். ஏன்? ஆதி முதல் அவன் கொலை செய்கிறானா. ஏன்னா ஆதி முதல் பார்த்தா காயின் தானே கொலை செஞ்சான்னு போட்டிருக்கு. இல்ல, அங்கே காயினுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான். காயினை பைபிள் சொல்லுது, அவன் பிசாசினால் உண்டானவன், பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லி 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு. மீண்டும் சொல்றேன், 1 யோவான் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அப்போ நீ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தலைமைத்துவத்தை குறித்து கவனமா இருங்க. மாம்சீகமான ஒரு மனுஷனை தங்களுக்குள்ளே தலைமைத்துவம் கொண்டு வந்தாங்க. அப்ப அசைவு பெறுகிறவங்க மட்டுமல்ல, ஆளுகையை பெறணும். அந்த ஆளுகை எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? மாம்சீகமா இருக்கக்கூடாது, மாம்சீகமா இருக்கக்கூடாது. நான் உண்மையிலே சொல்றேன், முன்னாலதான் நிறைய பேரோட ஐக்கியப்படுவேன். அவங்களுடைய கிரியைகள் சரியில்லைன்னு சொல்லும் போது மாம்சீகமா பேசுவாங்க, மாம்சீகமா செயல்படுறாங்களா, அந்த ஐக்கியமே வேண்டாம். நான் உண்மையிலே சொல்றேன், எவ்வளவு பெரிய போதகராகவே இருந்தாலுமே அந்த ஐக்கியத்துக்குள்ள நான் வரமாட்டேன். ஆண்டவர் கேட்க போறாரா, என்ன இவ்வளவு பெரிய போதகரை விட்டு நீ வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரா? எதை மெனுப்படுத்துவார்? எதை மெனுப்படுத்துவார்? வேதத்தை தான் மெனுப்படுத்துவார். நம்ம எந்த இதுக்குமே சமரசம் பண்ணாதீங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஊழியர் நல்ல பிரபலம் ஆயிட்டார், அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா கூட அவங்க சில வசனங்களை தப்பா பேசினா கூட அது தப்பா தெரியாது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க மேல ஒரு பிடித்த இருந்ததுனால, சரி இதுல என்ன இருக்கு, நல்ல ரொம்ப சூப்பரான ஊழியர், அவர் மூலம் பயங்கர கிரியை நடக்கு, நம்ம ரொம்ப பிடிச்ச நபர். ஆனா இப்போ சத்தியத்தெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாரு. உலகத்துல உங்களுக்கு அது கிடைக்க போகுது, கார் வரும், நீங்க நினைச்ச நன்மை அடைய போறீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே உற்சாகப்படுத்தி இந்த ரட்சிப்பை குறித்தே பேச மாட்டேங்காங்க. பரவாயில்லையா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லைன்னா என்ன பழிச்சிரும்? எருபாகாலின் குமாரனாகிய யோதாமின் சாபம் அவர்களுக்கு பழித்தது. யாருக்கு பழித்ததுன்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு தவறான ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாங்க, தவறான ஆளுகையை ஏற்படுத்தினாங்க. அசைவை வெளிப்படுத்துகிற தேவன் இப்பொழுது ஆளுகையை காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகள் இதுல நிலைத்திருக்கணும், இதுல நிலைச்சிருக்கணும் பிரியமானவர்களே. அபிமெலேக்கு யாரும் கேட்டா மாம்சீகமானவன். அவனுக்கு என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் இருந்தா நம்மள ராஜாவாக முடியாது, நம்ம தலைவனாக முடியாது. அப்ப இவங்க அத்தனை பேரும் கொல்லணும். பாருங்க, அன்பே இல்லாத மனுஷன், மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷன், அதுல அவனுக்கு ஒரு பெருமை. இவங்க எல்லாம் கொண்டுட்டோம்னா கிதியோனுக்கு அடுத்து வேற யாருமே என்ன செய்ய முடியாது, ராஜாவாக வர்றதுக்கு முடியாது. இவன் யார் தான் ராஜாவாயிடலாம், நம்ம ராஜாவாயிடலாம் சொல்லி அவன் தான் ராஜாவாகிறதுக்கு அவன் பல காரியங்கள் யூகிக்கிறான், எத்தனைக்கிறான். இதுதான் மாம்சீகமான மனுஷன். பிரியமானவர்களே, இதுல யாரை பார்க்கலன்னா பழைய மனுஷன் இருக்கிறான், ஆதாம் இருக்கிறான், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆளுகை உங்களுக்கும் எனக்கும் காணப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட மாம்சீக மனுஷனாகிய அபிமெலேக்கை, இப்படிப்பட்ட மாம்சீக மனுஷனாகிய அபிமெலேக்குள்ளே காணப்பட்டிருந்த அந்த பழைய மனுஷனுடைய சாயலாகிய ஆதாமை கிறிஸ்து கல்வாரிக்கு கொண்டு போனார். நீங்க உங்களுக்குள்ள எனக்குள்ளே மாம்சீக ஆளுகை காணப்படக்கூடாது என்பதற்காக தான்
ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நினைக்கலாம், பல செய்திகள்ல இந்த வசனத்தை கோட் பண்றீங்களே. ஆமா, நம்ம என்னைக்கு இந்த அபிமெலேக்குங்கிற ஆதாமுடைய ஆளுகைக்கு முற்றிலும் நீங்கினவர்களாய் காணப்படுவோம் என்றால், சும்மா அபிமெலேக்கு என்ற வரக்கூடாதுன்னு சொல்றதுனால கிடையாது. இந்த அபிமெலேக்குள்ள யார் தான் கிரியை செய்யறா? பழைய மனுஷன் யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆதாம். அப்ப இந்த பழைய மனுஷனாகி ஆதாமுடைய சுபாவத்தில் நிறைந்தவன் யாரு? அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்க ஆளுகை செய்கிறவனா ஏற்படுத்துறது ஒண்ணுதான், ஆதாமை ஏற்படுத்துகிறது ஒண்ணுதான். மாம்சீக மனுஷன், ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம். அப்படிப்பட்ட ஆதாமின் சாயலை கொண்ட அபிமெலேக்கு ஏற்படுத்துங்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படின்னா சாபம் வந்து பலிக்கும். இந்த சாபத்தை மாற்றுறது தான் பாருங்க தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முந்தின ஆளுகையை முறித்து போடுகிறார் தம்முடைய மரணத்தின் மூலமாக. அதைத்தான் வேதம் தெளிவா காண்பிக்கி, அது வரைக்கும் மனிதனை ஆட்டி படைத்து வந்த ஆதாம் இருக்கிறான் பாருங்க, கொல்லணும், தேவைக்கு என் தேவையை நிறைவேற்றதுக்கு, அல்லது எனக்கு ஒரு சாதகமான காரியம் கிடைக்கிறதுக்கு, அல்லது எனக்கு இந்த உலக பிரகாரமா நன்மை கிடைக்கிறதுக்கு ஒரு மனுஷனை கொன்னா கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லி வெறி கொண்டு எழும்புறான் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை தாக்கலாம், கொல்லலாம், அந்த மனுஷனை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழும்புறான் பார்த்தீங்களா? அதான் ஆதாமின் சுபாவம். அந்த ஆதாமின் ஆளுகையை மனு குலத்திலிருந்து முற்றிலும் நீக்கி விடுவதற்காக அந்த பொல்லாத ஆதாமை, ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாமை தம்முடைய சிலுவைக்கு கிறிஸ்து கொண்டு போனா. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிறோம். ஏன்? அபிமெலேக்கின் ஆளுகையை, அந்த ஆதாமின் ஆளுகையை, அபிமெலேக்கு உள்ளாக காணப்பட்டிருந்த அந்த ஆதாமின் ஆளுகை ஒட்டுமொத்த ஜனத்திற்கே சாபத்தை வருவித்தது. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நீங்க உண்மையிலே சொல்றேன், தப்பா எதை நினைச்சாலும் பரவாயில்ல, யூடியூப்ல எல்லா செய்தியும் நான் கேட்க மாட்டேன். யூடியூப்ல அந்த செய்தி இந்த செய்தி பிரபலமான, நீங்க பிரபலமாவே நான் கொண்டு வர மாட்டேன். இதுதான் பிரபலம். இந்த பைபிளுக்கு ஒத்து வரலையா, மனம் திரும்புதலின் செய்தி இல்லையா, நான் கேட்கவே மாட்டேன். அது ஐயர்மாரா இருந்தாலும் சரிதான், பாஸ்டர்மாரா இருந்தாலும் சரிதான், உபதேசியரா இருந்தாலும் சரிதான், தெற்கதேசம் சொன்னாலும் சரிதான், இந்த பைபிள்ல இல்லாததை பேசிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு காரியத்தை ஓட்டினாங்கன்னா அவங்களுடைய இதை கேட்கறதே கிடையாது. எல்லாம் சாபம் தான் பைபிள்ல இருக்கு. அபிமெலேக்கின் ஆளுகை ஜனத்துக்கு எதை தான் கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். பழித்தது, சாபம் பழிது. என்னையும் அதிகாரம் துவக்கத்துல தான் ராஜாவை எழுப்பி வச்சா முடிவுல பார்த்தா சாபம் வந்து கிடக்கு. எவ்வளவு தலைமைத்துவத்தை குறித்து, ஆளுகை குறித்து எவ்வளவு கவனம் உள்ளவங்களா இருக்கணும் பாருங்க. அந்த 3 வருஷம் யார் செய்தியை கேட்டாங்க தெரியுமா? அபிமெலேக்கு சொல்றதுதான் தெய்வ வாக்கு. அபிமெலேக்கு 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 ஃபுல்லா அவனையே வச்சுக்கிறாங்க. அவன் தான் எங்களுக்கு எல்லாம், அவனுக்கு பின்னாலேயே போறாங்க, அவன் சொல்லதையே கேட்காங்க. ஆனா முடிவுல சாபம் வந்து படிச்சிடுச்சு. பிரியமானவர்களே, நீ ஆரம்பத்தை நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா முடிவுல பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டு சொல்லுவா. அதான் ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. நான் இப்பவும் சொல்றேன், எங்களை மேம்பட்ட எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2 இருக்கு, அதை கேளுங்க, அப்படி சொல்ல வரல. இந்த பைபிளுக்கு ஒத்து வரலையா அது எல்லாத்தையுமே நிராகரிச்சிருங்க, அது நல்லதே கிடையாது. இப்ப ஏன் நம்ம இந்த சுயர்பு ஊழியத்தை மேன்மைப்படுத்துறோம் தெரியுமா? இன்னைக்கு இதே மாதிரி ஊழியங்கள் இன்னைக்கு நிறைய கிடையாது. நான் பெருமைக்கு சொல்ல வரல, இன்னைக்கு ரட்சிப்பை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு மிஷனரி ஊழியம் கூட தோத்துட்டுங்க. நான் சொல்ல தவறு நினைக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து மிஷனரி ஊழியம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா என்ன தெரியுமா? கலெக்ஷன், ஃபுல்லா கலெக்ஷன். வெளியில போனா கலெக்ஷன், உள்ள சர்ச்சுக்குள்ள வந்தா எலெக்ஷன், அவ்வளவுதான். ரொம்ப மோசம். இப்ப மிஷனரி வேற ஒண்ணு இல்லைங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்க சபைக்கு இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து ஒரு ஊழியர் வந்து செய்தி கொடுக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீமா வந்தாலும் சரி, 2 பேரும் வந்தாலும் சரிதான், அது தனியா ஒரு ஆள் வந்தாலும் சரிதான். அவங்க செய்தி எதுவா இருக்கும் தெரியுமா? இப்போ உள்ளது நிலவரத்து என்ன தெரியுமா? அவங்க செய்தி கொடுக்கறடைய விதம் என்னன்னா, எப்படியாவது ஒரு 4-5 சைக்கிள் வாங்கி தந்துட மாட்டாங்களா? ஒரு ஊழியருக்கு உதவியா ஒரு பைக் கிடைக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லிடுவோம். நீ ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க, உங்க வீட்டை கர்த்தர் எவ்வளவுமாய் ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க. அப்படிதான் ஒரு மனுஷன் ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான். ஜபாலயத்தை ஒருத்தன் கட்டி கொடுத்தானா அவனுக்கு நன்மை செஞ்சாரா இல்லையா? ஒரு 100க்கு அதிபதி ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான், ஆனா அவனுக்கு வேண்டிய காரியத்தை கத்து செஞ்சார்ல. இப்படி
பேசி 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 காரியத்தை செய்வாங்களே ஒழிய ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக செய்து கொடுப்பாங்களான்னு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அதான். முந்தி காலத்தை சொல்லல. முந்தி காலத்துல மனம் திரும்ப செய்தி அறிவிப்பாங்க. மனம் திரும்பாத மனுஷன் இருந்து பணமே வாங்க மாட்டாங்க. நான் ஒரு ஸ்தாபனத்துக்கு நிமித்தமா ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருக்கேன், தாராபுரத்துல. அப்ப அதுக்கு முன்னால திருப்பூர்ல நான் இறங்கி அங்க கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் தாராபுரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ப்ரொமோஷனல் ஒர்க்கரோட நான் போறேன். ஒரு பெட்டி கடைக்குள்ள கூட்டு போறாங்க. அவர் 3000 4000 காணிக்க கொடுக்காரு. வழக்கமா கொடுப்பாரு போல. சின்ன பெட்டி கடை மாதிரி தான் இருக்கு. ஆனா முகப்புல பார்த்தா எக்கச்சக்கமா சிகரெட்டு கெட்டு இருக்கு. சிகரெட்டு கெட்டு கெட்டா இருக்கு. எங்களை உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளவு பயங்கர சேல்ஸ் ஆகுது. பயங்கர மெயினான இடத்துல சின்ன பெட்டி கடை மாதிரி தான் இருக்கு. எங்களை உள்ள உட்கார வச்சாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் உள்ள. ஏன்னா அது வேகமா நடக்குதான். அது கொடுத்துட்டு அப்புறம் உங்களை தரேன். சிகரெட் அப்படி போகுது. முடிஞ்சு வந்துட்டோம். எனக்கு எப்படி ஜோம் பண்ணே தெரியல. என்ன ஜோம் பண்ண சொல்லிட்டாரு, நீங்க ஜோம் பண்ணிருங்க, சாயங்காலம் தான் கன்வென்ஷன் கொண்டு நம்ம அங்க போகணும், நீங்க இப்ப இந்த வீடு ஒரு சில சந்திச்சிருன்னு சொல்லி ஜோம் பண்ண சொல்லிட்டாரு. ஜோம் பண்ணியாச்சு. வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன், அண்ணே நீங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்குறது கொடுத்து கவனமா இருங்க, மனம் திரும்புதல் இருக்குதான்னு பாருங்க. இப்படி சிகரெட் வித்து வர்ற இதை நீங்க மிஸ்டரிக்குன்னு கொடுத்து அது நமக்கு லாபமே கிடையாது, அதனால தேவனுக்கு பிரயோஜனமே கிடையாது, பாத்துக்கங்கன்னு சொன்னேன். கேள்விப்படுவாங்கன்னு நினைக்கீங்க? இன்னைக்கு என்னதுன்னா 2000 மிஷின் வந்துட்டாங்க, 3000 மிஷின் வந்துட்டாங்க. அப்ப அடுத்த வருஷம் 4000 மிஷின் வந்துட்டாங்க. இதை காமிக்கணும். அப்புறம் இந்த வருஷம் போன வருஷம் டார்கெட், இந்த வருஷம் டார்கெட்டே வேண்டாம், ஜீரோ காமிங்கயா, பேலன்ஸ் ஜீரோ காமிங்க. இந்த வருஷம் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஜனங்கள் எச்சிப்புகள் நடத்த முடியல, சர்ச்சைக்கிட்ட எவ்வளவு பிரயாசப்பட்டோம், முடியல, எதிர்ப்புகள். நீங்க தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நீங்க எப்படி ஆயிரு தெரியுமா? ஸ்பான்சர் பிடிங்க, ஸ்பான்சர் எப்படியாவது பிடிங்க. இன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கு அதான் தீனி போடுறாங்க. நீ மிஷனரி ஸ்தாபனத்தை குற்றப்படுத்துன்னு நினைக்காதீங்க. புரியுங்களா? இந்த ஆளுகெல்லாம் தவறான ஆளுக. நான் சொல்றேன், ஜனங்களை மனம் திரும்புதல் நடத்துங்க ஐயா. ரிப்போர்ட் வரட்டும், ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, ரிப்போர்ட் வரட்டும். ஜனங்களை தெளிவான ரட்சிப்புகளை நடத்தணும். பாவிகளா இருந்தாங்க, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நிச்சயத்தை கொண்டிருக்கிற சாட்சிகளை எழுப்பி இருக்கிறோம். அது கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். அப்புறம் மிஷனரி ஸ்பான்சர்ஸ் பிடிங்க. டோனர்ஸ் வேணும். இன்னைக்கு டோனர்ஸ் வேணும். கான்ட்ரிபியூட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எழுப்புங்க. அப்புறம் அங்குள்ள இந்த நான் சொல்றேன், நம்ம செய்யணும், செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு மிஷனரி ஊழியத்தினுடைய போக்கஸ், எய்ம், தரிசனம் எல்லாம் ரட்சிப்பை தாண்டி எங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஆலயம் கட்டணும். ஐயா நம்ம தான் ஆலயம் இருக்கியா? மரத்துல கூடி ஆலயிச்சாலும் கர்த்தர் வந்துருவாரியா? ஆஹா, கணக்கு காமிக்கணும். ஜனங்கள் மத்தியில என்ன காமிக்கணும்? ஜனங்கள் மத்தியில பணம் வசூலிக்கணும்னா அவங்க மத்தியில என்ன செய்யணும்? வருஷத்துக்கு பாருங்க, வருஷம் நாங்க 50 சர்ச்சை கட்டுறோம், 100 சர்ச்சை கட்டுறோம். பாருங்க, வருஷம் ஒரு 70, 80, 100, 300 ஊழியர்கள், சுதேச ஊழியர்களை எழுப்பிட்டோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அங்க போய் பார்த்தா வட மாநிலத்துல பீகார்ல ஒரு தம்பி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் ஊழிய ஸ்தாபனம் பேர சொல்லல, விரும்பல. அந்த ஸ்தாபனத்துக்கு கிட்டத்தட்ட 3000 4000 ஊழியக்காரங்க இருக்காங்க. எதுக்கு போட்டு அதை சொல்லுவானே? அவர் சொல்ல, ஏன்னா சீட்ல ஆண்டுகிட்டு போதையை அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு சுதேச ஊழியர். நாங்க போன் அடிச்சு, ஐயா பீகார்ல இந்த இடத்துல 6ஆம் மாவட்டத்துல இப்படி ஒரு இடத்துல இப்படி உங்க சுதேச ஊழியர் சபன் இடத்துல பனித்தளத்துல போட்டீங்களா, அவரு இந்த கஞ்சா போதையை அடிச்சுக்கிட்டு சூதாடிட்டு இருக்காரு, தண்ணி அடிக்கிறாரு, இவரை கொஞ்சம் சத்தம் போடுங்க ஐயா, சத்தம் போட்டு ஒரு சரிவா நடத்துங்கன்னு சொல்லி மேல இடத்துல சென்னைக்கு அவங்க போன் அடிச்சிருக்காங்க. என்ன சொன்னதுதான் சொல்றேன். சென்னைக்கு போன் அடிச்சு அவங்க சொன்னாங்களாம், பிரதர் நீங்க அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது பிரதர் நீங்க. அப்புறம் அவங்களுக்கு நடத்தின கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? எல்லாரும் நல்ல கவனமா இருங்க, சென்னையில பீகார்ல ஒரு 2 சில சகோதரர் அங்க இருக்காங்க, அவங்க நம்ம சுதேச ஊழியர்களை குற்றப்படுத்துற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க பேர் என்னென்ன பேரு, அவங்கள குறித்து கவனமா இருங்க, அவங்கள அங்கங்க விட்டுறாதீங்க, அவங்க நமக்குள்ள வரக்கூடாது, அவங்களை குறித்து கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி இப்படிதான் அலர்ட் பண்றாங்களே ஒழிய அந்த சுதேச ஊழியர் மனம் திரும்பலையா, மனம் திரும்ப செய்யணுங்கிற உணர்வே கிடையாது. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? பத்திரிக்கை பார்த்து ஏமாந்துருதோம். நீங்க அனைவரும் அதை பார்த்து ஏமாறுறாங்க. சன்சில்க் ஷாம்பு வாங்கினா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா விளம்பரத்துல ஒரு விஷுவலைசேஷன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மூடி அப்படி விரிச்சு விட்டோன்னா அப்படி சல்லுன்னு போய் விழும், அப்படியே கருமையான கூந்தல் சல்லுன்னு போய் விழும். நீங்க சன்சில்க் ஷாம்பு பெரிய டப்பா இருக்குல்ல, அந்த பெரிய டப்பா முழுசு ஊத்துனா கூட, ஒரே நேரத்தில் ஊத்துனா கூட இப்படி பண்ணீங்கன்னா முடி போவாது, இங்க நின்றுக்கிடும், முதுகுல கிடக்கும். இன்னைக்கு விளம்பரத்தை பார்த்து இன்னைக்கு ஏமாறுறாங்க. பிரியமானவர்களே, தயவுசெய்து ஏமாறாதீங்க.
உள்ள போய் பாருங்க. நீ மொழி நமக்கு தெரியாதனால பெரிய பிரச்சனை இருக்கு. நீ வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்காங்க. நான் சொல்ல இந்த ஆளுக்கு நான் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டேன். அந்த தம்பி என்று சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், தம்பி பத்திரிகையில கும்பலா ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி போட்டிருக்காங்களா, அது என்னது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் செட்டப் பண்ணி அப்படின்னு சொன்னாரு. என்ன தம்பி சொல்றீங்க? ஏன்னா நிறைய உண்மை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் சொல்ல நிறைய உண்மை இருக்கு, ஆனா நிறைய டூப்ளிகேட் இருக்கு, செட்டப்னே. ஏன்னா இவங்க தூத்துக்குடியில இருந்து இங்க இருந்து மிஷினரி சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அங்க ஒரு கூட்டம் மக்களை சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்னா எப்படி இந்த ஞானஸ்தானம் நிறைய எடுக்காங்கன்னு சொன்னா, ஏன்னா மக்கள் வந்து அறியாம உள்ள மக்கள்னே, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துறதுன்னா, உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருக்கா, நீங்க தண்ணியில முங்கி ஒரு சின்ன ஜோம் பண்ணி தண்ணியில முங்கிட்டீங்கன்னா உங்க வியாதி சரியாயிருன்னு சொல்லிடுதானே. சொன்ன உடனே எல்லாரும் மக்கள் நினைச்சுவாங்க, சந்தோஷத்தோட வந்துருவாங்களாம். அப்ப முங்கி எந்திக்கிறது இருக்குல்ல, உடனே ஒரு போட்டோ, இப்படி போட்டோ எடுத்தானே பண்றாங்கன்னு சொல்லி அங்க மிஷினரி ஸ்தாபனம், அங்க உள்ள தனிப்பட்ட முறையில் ஊழியர் செய்யற தம்பி எனக்கு போன்ல சொன்னாரு. கவனமா இருங்க பிரியமானவர்களே, நம்ம விதைக்கிறது வீணா போயிடக்கூடாது. நீங்க செலவையே பார்க்காதீங்க, டைரக்டான நாங்க போயிருங்க. உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்களை, ஹிந்தி பேசக்கூடிய, ஹிந்தி தெரிஞ்ச ஒரு நபரையாவது கூட வச்சுக்கங்க. வச்சுட்டு இது என்ன நடக்கு ஏது நடக்கு டைரக்டா பாத்துருங்க. அங்க அவ்வளவு ஊழியக்காரங்க தண்ணி அடிச்சுட்டு இருந்தா என்ன கதை அது? நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு கூட்டத்தை மட்டும் பார்க்க, அங்க கூட்டத்தை 100 ரூபா தராங்க 100 ரூபா தராங்க 100 ரூபாய் என்ன 100 ரூபா, வெறும் 10 ரூபா கொடுத்தாலே படையா வந்துருவாங்க, பெரிய படையே சேர்த்துடலாம். இப்ப 100 ரூபா கொடுக்குன்னு சொன்னா போதும், ஒரு 100 ரூபா தராங்கன்னு சொன்ன உடனே போதும், மக்கள் சடச்சன்னு வருவாங்க. உங்களுக்கு இலவசமா கொடுக்காங்களா வாங்க சொன்னா போதும், ஒரு போட்டோ. தயவுசெய்து சொல்றேன், தலைமைத்துவத்தை குறித்து கவனமா இருங்க. அபிமெலேக்குடைய தலைமைத்துவம் நமக்கு ஆகாது, அது ஆதாம குறிக்கி. மாம்சீகமா நடக்கிறவங்க ஆளுகை செய்யக்கூடாது. ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து தனிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் அசைக்கிறார். அதை தொடர்ந்து அவருடைய ஆளுகை, ஆவியின்படி நடக்கிற ஒரு ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நம்மளை கொண்டு வர வாஞ்சிக்கிறார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பட்ட தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அசைவை குறித்தும் ஆளுகையை குறித்தும் தேவனங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நீர் எந்தெந்த மனிதனெல்லாம் நீர் அசைத்தீரோ, எந்தெந்த மனுஷெல்லாம் நீர் அசைத்தீரோ அவர்கள் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதுதான் அநேகரை அசைக்கும்படியாய் நடத்தினது. நாங்களும் கூட ஆண்டவரே அசைக்கப்பட்டவர்களாய் என்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயத்தை உடையவர்களாய் தொடர்ந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து அநேகரை அசைத்து விட கர்த்தருக்கு வேண்டிய ஒத்தாசை கிருபை தாங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க இது நாங்க காண்பது சரின்னு சொல்லி போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எது சரியானதுங்கிறத சரியா நாங்கள் பிடித்து கொள்ள ஆண்டவர், அந்த போதகம் இந்த போதகம், அந்த ஊழியம் இந்த ஊழியம் சொல்லி நாங்க இவ்விதமா ஓடிடாம ஆண்டவரே, நாங்க வேதத்தின்படி நடக்குதா, வேதத்தின்படி சரியான போதனை இருக்குதா, மிஷனரி பாரத்தை எழுப்பிட்டாங்கிறது காரியம் இல்ல, மனம் திரும்புதலின் செய்தி இருக்குதா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா என்பதை நாங்கள் சரியா பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியமா இந்த ஊழியம் அப்படிங்கறத நாங்க தெளிவா பார்த்து, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆளுகை விரும்புகிறவங்களா, அப்படிப்பட்ட காரியங்களை நேசிக்கிறவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. வந்திருக்கிறவர்கள் குடும்பங்கள் எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.